அண்ணா வணக்கம்ண்ணா. என் பேர் கே முரியேசன், எக்ஸ் ஆர்மி, திவான் பிட்ஸ் கம்பெனியுடைய ஓனரு, மாட்டோடைய ஓனரு. இந்த ஃபீடு வந்து நாங்கள் 2005 அப்பா டைம்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ரிட்டையர்ட் வந்த உடனே அவர் 2005 இந்த ஃபீடு வேலை செஞ்சுருந்தாப்படி. அதுக்கப்புறம் நான் 2014 நான் ரிட்டையர்ட் வந்த உடனே நான் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ எனக்கு அடுத்தது என் பையனும் இந்த ஃபீல்டுலேயே கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்துட்டு நிறைய பொருளை கொஞ்சம் எப்படி மாட்டுக்கெல்லாம் உருவாக்கணுன்றதெல்லாம் சில விஷயங்களெல்லாம் கொஞ்சம் மேலே பண்ணிட்டு போகிறோம். இது வரைக்கும் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். அதே போன வருஷம் நாங்கள் இந்த வீடியோ கொடுக்கும்போது நார்மலாக தான் ஒரு கடைக்கு ஒரு கொஞ்சம் லெவலில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அதிகமாகவே நாங்கள் மாவட்ட லெவலில் நாங்கள் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, இந்த சைடு சூளகிரி, ராயகோட்டை இந்த லைன் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அன்றைக்கி பண்ணது நாங்கள் வந்துட்டு ஒரு 10 டன் லெவலில் தான் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி வர 60-70 டன் நாங்கள் தானியமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாட்டு மாட்டு தானியமே. அது மேலே பால் மாட்டுது, பசு மாட்டுது நாங்கள் நிறைய பண்ணுறோம்னா. ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு 40 வருஷமாக மாடு வளர்ப்பு தான் எங்களுக்கு தொழிலே மாடு தான். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்கே வந்தோம். இந்த தீவனத்து ஃபீல்டுக்கே அதுக்கப்புறம் தான் வந்தோம். அதனால் ஏன் நம்ம ஒரு நாட்டு மாட்டுக்கெல்லாம் தரமாக கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் நாங்கள் இது நாட்டு மாட்டுக்கு வந்து உருவாக்கணும்னா உருவாக்குனது இது நல்லா சக்ஸஸ் ஆகிருக்குன்னா எல்லா கஸ்டமர்கிட்டையும் நல்லா ஒரு பேர், நல்ல ஒரு தீவனம் நல்லா கடைகளுக்கு போயிட்டு இருக்குண்ணா. எந்த பிரச்சனையும் இல்லாத போயிருக்கு. ஆனால் இது வரைக்கும் எதாவது கம்ப்ளைண்ட்னா அதை உடனே பார்க்குறோண்ணா. நாங்கள் மெயினாக பண்ணுறது என்னென்னா சுற்றி வளைச்சி பேசாமல் நாங்கள் பண்ணுறது என்னென்னா அரைச்சி பண்ணுறோண்ணா. எல்லாம் கொட்டை ஐட்டமாக வாங்கி நாங்கள் அரைச்சி தான் தீவனம் கொடுக்குறோம் இன்றைக்கி வரைக்கும். அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா எங்கள் மாட்டுக்கும் போடுறோம், இன்னும் இருக்கிற மாட்டுக்கும் கொடுக்குறோம். இன்னும் நல்லா பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கிறோண்ணா. ஒரு கஸ்டமர் வாங்கினா அவங்க கண்டினியூ வராங்கண்ணா. அது மேலே எல்லாம் நிறைய கடைக்கு அவங்க கஸ்டமர் சொல்லி நிறைய கடைக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா அங்கே நாங்கள் டைரெக்டாக கொடுத்துருக்குறோம். கடைக்கு கொடுத்தா இப்போ ஒரு கடைக்கு கொடுத்தா அங்கே 100 கஸ்டமர் கவர் ஆயிடுறாங்க. அதை இங்கேயும் வந்து எடுக்கிறாங்கண்ணா. நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்ததுண்ணா இந்த? அண்ணா ஆர்வம்னா நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டில் இருந்தோண்ணா. நான் எங்கள் அப்பா டைம்லேருந்தே ப்ரைஸ் மாட்டு ஃபீல்டில் வந்து நாங்கள் தொடர்ந்து இருந்தோம். இந்த ஏரியாவிலேயே ப்ரைஸ் மாடு ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சு வளர்த்தோங்கன்னா அது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சுன்னா அது நாங்களாக தான் இருக்கோம் இந்த ஏரியாவில். நான் எல்லா ஏரியாவிலும் சொல்லல, ஆனால் இந்த ஏரியாவில் ஒரு 15 பஞ்சாயத்துலன்னா நாங்கள் டாப்பில் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்தோங்கன்னா நாங்கள் ஏன் நம்ம மாட்டுக்கு கொடுக்குற தீவனத்தை ஏன் இன்னும் இருக்கிற மாட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் உருவாக்கணும்ண்ணா. ஆனால் ஆக்சுவலி நாங்கள் பண்ணது வந்துட்டு பால் மாட்டுக்கு தான். அதுக்கப்புறம் நாங்கள் நாட்டு மாட்டுக்கு உருவாக்கணும். எங்கள் மாடும் 4-5 மாடு இருக்குது. ஒரு இடத்துல நல்ல ஒரு பேர், அதனால் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோண்ணா. ஓகே. ஆனால் நாங்கள் பண்ணுறது வந்துட்டு மெயினாக எருதுக்கட்டு மாட்டுக்கு பண்ணுறோம். மெயினாக அத்து பண்டிகைண்ணா. அத்து பண்டிகைக்கு நம்ம ரேஸ் மாட்டுக்கும் அதிகமாக வாங்குறாங்க. அந்த ரேக்லா அதுக்கு வந்து வாங்குறாங்க. அது இல்லாமல் நிறைய கோரியர் ஆர்டர் கொடுக்குறாங்கண்ணா. இப்போ அங்கேருந்து ஆர்டர் போட்டால் நாங்கள் கோரியரில் அனுப்பி வச்சிடறோம். இது மெயினாக போயிட்டு இருக்குது. ஏன்னா கொடுக்க முடியாத இடத்துல கோரியரில் பண்ணிவிட்டு அது அவங்களுக்கு போய் சேர்ந்துருதுன்னு அது நல்லா போயிட்டு இருக்குண்ணா. ஓகே. எங்ககிட்ட வர்ற கஸ்டமர் நிறைய என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆனால் நீங்கள் அரைக்கிறதை காட்டுங்க, எந்த மாதிரி அரைக்கிறீங்கன்றதை காட்டுங்கன்றாங்க. நாங்கள் ஓப்பனாக எங்களுடைய ரைஸ் மில் இருக்குது, உள்ள மில்லெல்லாம் இருக்குது, எல்லாருமே கொண்டு போய் காட்டிடுறோம். என்னென்ன கொட்டை போடுறோம், அதில் எத்தனை ஐட்டம் அரைக்கிறோம் எல்லாமே நாங்கள் வச்சு சாம்பிள் காட்டிடுறோம். ஆனால் அரைக்கிறதும் அதே தான், டெய்லி அரைக்கிறதும் அதே தான் காட்டிடுறோம். அதே பார்த்துட்டு அவங்க நிறைய நம்பிக்கையோடு வராங்க. ஏன்னா அதில் வந்து எதுவும் மிக்சடு கிடையாது. எதுவும் மாவை வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வருதுன்னா அதனால நம்ம கொட்டையை வாங்கி அரைக்கிறதுனால ரிசல்ட் வருது. கஸ்டமர் நேரில் பார்க்குற போது நிறைய ஆர்டர் கொடுக்குறாங்கண்ணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புத்துக்கோயில், திருப்பத்தூர், வேலூர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொப்பம் சைடு, திருவண்ணாமலைக்கெல்லாம் போக முடியாத கொரியர் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ அங்கேயே ஒரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணிட்டோம். கீழ்பாலூர்ல பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. அதே மாதிரி இங்கே ராயகோட்டை, தென்னமங்கலம் இந்த சைடெல்லாம் கஸ்டமர்ன்றதோட கடைக்கே நிறைய ஆர்டர் வந்து வர ஆரம்பிச்சிச்சுண்ணா. ஓகே 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 அண்ணா, இப்போ கால்நடை கறவை மாடு, ஜல்லிக்கட்டு மாடு, எருதுக்கட்டு மாடு, அத்துக்கட்டு மாடுகள் எல்லாமே நீங்கள் நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம். இது ஃபீட்பேக் நான் வந்து கஸ்டமர்கிட்டே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே ரொம்ப திருப்தியாக தான் கண்டினியூவாக வராங்க. 20 வருஷமாலாம் கண்டினியூவாக வாங்குறவங்க இருக்கிறாங்க. அதை தாண்டி நீங்கள் இந்த ஆடுங்களுக்கு, குதிரைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கூட இந்த இடத்துல கொடுக்குறீங்களா? ஆனால் நாங்கள் ஆட்டுக்கு, கோழிக்கு நாங்கள் உருவாக்கலாம், கம்பெனிலேருந்து தெரிவித்து நாங்கள் இங்கே டெலிவரி கொடுக்குறோம். ஓகே. அது போயிட்டு இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு இதெல்லாம் நாங்கள் கம்பெனிலேருந்து தெரிவித்து டைரெக்டாக நாங்கள் கொடுத்துட்றோம். ஆனால் நாங்கள் அதை உருவாக்கலை. ஓகே. மூட்டை வாங்கி தரோம். ஓகே. எங்களோட ஆர்வம் வந்துட்டு என்னன்னா, ஜல்லிக்கட்டு மாடு, அத்துக்கட்டு மாடு, இந்த ரேஸ்ல இது மேலதான் எங்களோட அதிகம் ஆர்வமே இருக்குண்ணா. எதிர்பார்ப்பே எங்களுக்கு அதுதான்ண்ணா. ஏன்னா இன்னைக்கு வந்து இளைஞர்கள்லாம் முழுசா ஆர்வம் அதில் தான் காட்டுறாங்க. ஆனா நான் எதுக்கு இதுல உருவாகணும்னா, பால் மாட்டுக்கு மட்டும் எங்களுதே 20-22 மாடு இருக்கு. ஆனா அதை மீறியும் நான் எருதுக்கட்டுக்கு ஏன் கொடுக்குறேன்னா, நம்மளுக்கு ஒரு ஆர்வம்
இதுல வந்து 20-30 வருஷமா அந்த இதனுடைய ஆர்வம் இருக்கு. அதனால நாங்க முழு ஆர்வத்தை இதுல காட்டுறோம்ண்ணா. ஓகே. அதுல எந்த மாற்றமும் இருக்காதுண்ணா. எங்க கிட்ட வந்து நேர்மைக்கு தொழில் பண்றோம், நல்லா நீட்டா போயிட்டு இருக்கு. இதுதாண்ணா எங்களுக்கு. ஓகே ஓகேண்ணா. சொல்லுங்கண்ணா. ஆனால் ஆக்சுவலி இது வந்துட்டு முழுசா நம்ம ரன்னிங் மாட்டுக்கு தேவைப்பட்ட பொருள் தான். இது மூலப்பொருள் தான். இதை முழுசா அரைக்கிறது வந்துட்டு நம்மளதே பக்கம் ரைஸ் மில் இருக்கு. ரைஸ் மில்ல தான் அரைக்கிறோம். அதை அரைச்சி கொண்டு வந்துட்டு தான் இங்கே எல்லாம் ஸ்டாக் வச்சு நம்ம கலக்கிற இடம் இது தானே. இங்கே வந்து கொட்டிட்டு இதில் மிஷினில் ஏற்றிட்டு இதில் கலக்கி தான் நாங்கள் மூட்டை பிடிப்போம். முழுசா எல்லா தானிய ஐட்டம் ஃபுல்லாக அரைச்சி கொண்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணின்னு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணோம். இதில் வந்துட்டு நாங்கள் ஒரு 22 வகையான ஐட்டம் நாங்கள் கலக்கிறோம். அதில் வந்துட்டு நாங்கள் முழுசா அரைச்சி தான் கலக்கிறோம். பருப்பை நாங்கள் பல்காக ஆர்டர் போடுறோம், 10 டன்னு 12 டன்னு. அது இங்கே வரும் போது நாங்கள் அது மாவை வாங்குறதுலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மாவு மேலே அதில் நிறைய விஷயமெல்லாம் இருக்குது. அதை நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. அதனால நாங்கள் கொட்டையை வாங்கி நாங்கள் ரைஸ் மில்லில் எங்கள் ரைஸ் மில்லில் அரைச்சி நாங்கள் உருவாக்கிட்டு அது பலதானின்றதே ஒரு 15 ஐட்டம் வந்துட்டு அதுக்கு மேலே நாங்கள் ஆட் பண்ணுறது வந்துட்டு நம்ம மக்காசோளம் தனியாக அரைச்சி பண்ணிக்கிறோம். அதுக்குள்ள பேரிச்சி மாவு பண்ணிக்கிறோம். அதுக்குள்ள அதை புல்லட் தீவனம் அதை தனியாக பண்ணிக்கிறோம். கடலை போட்டு தனியாக பண்ணிக்கிறோம். தோரை போட்டு இதெல்லாம் சேர்த்தி கலக்கிற போது எங்களுக்கு 22 ஐட்டம் கணக்கு வந்துடும். அதனால இது ரிசல்ட்டு நல்லா சாமி எல்லாம் சொல்லாததுக்கு முன்னே என்னன்னா எங்களுக்கு நம்பிக்கை தான் பெருசு. எங்கள் மாடு இருக்குது, 5-6 மாடு இருக்குது. அதனால நாங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கு. இதில் ஒரு நாட்டு மாட்டுக்கு இவ்வளோ விரும்புகிறாங்களான்றதே இப்போதான் எங்களுக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஹெவியாக பால் மாட்டு தான் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்கள் மாடு இருந்ததுனால எங்களுக்கு திவான் பிரிச்சுன்றது எங்களுக்கு மாடு இருக்குது. அது அந்த மாட்டுக்கு நான் கொடுத்தும் போது அது ரிசல்ட் எப்படி வருதுன்னு தெரியும்போது ஏன் நம்ம இது பப்ளிக்கு நம்ம ரெடி பண்ணக்கூடாதுன்றது ஒரே ஆர்வத்தில் நாங்கள் பண்ணி கொடுத்தது தான் இது சக்ஸஸ் ஆச்சு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவண்ணாமலை வரைக்கும் திருவண்ணாமலை பிரான்ச்சே ஓப்பன் பண்ணிட்டோம். இது வந்துட்டு கடலப்பொட்டுன்னு கடலப்பொட்டு அதில் போட மாட்டோம், இது மேக்ஸிமம் வச்சுருப்போம். இது வந்து ஃபீடு, இது வந்து தானிய ஐட்டம்ஸ் நான் அரைச்சி வச்சது ஸ்டாக் வைக்கிறது. இது தானியம். இது வந்துட்டு இதுதான் நாட்டுப்பற்று தானியம். இது ஃபுல்லாக ஃபீடு ஐட்டம்ண்ணா. ஓகே. இது எல்லா மாட்டுக்கும் பால் மாட்டுக்கெல்லாம் போடுற ஃபீடு. இது உள்ள பார்த்தீங்கன்னா இது அரைக்கிற இடம் இங்கே இருக்குது. மக்காசோளம், வணக்கண்ணா. உங்க பேரு? முருகன், பாலகுரி. அண்ணா, இங்க தீவனம் எத்தனை வருஷமா, எவ்வளவு நாளா எடுக்கிறீங்க தீவனம்? நான் 20 வருஷமா எடுக்கிறேன். 20 வருஷமா எடுக்கிறீங்க? ஆமா. என்னன்னா 20 வருஷமா எடுக்கிறேன், என்னென்ன ஸ்பெஷலுங்க? எனக்கு என்னமோ பிடிச்சிச்சு, நான் ஒரே இடத்துல எடுக்கிறேன். ஆமா. இது நீங்க எந்த மாடு வச்சிருக்கீங்க? 4 இருக்குது. 4 மாடு. நீங்க பால் மாடு? 3 பால் மாடு, ஒரு கிடாரி. இப்போ சேனை ஒரு 2 மாசம் ஆகுது ஊசி போட்டு. நான் இங்க எடுக்கிறீங்களா? தரமா இருக்கிறதுனால இவங்க கண்டிப்பா வரீங்க. நான் என்னைக்குமே மாறுறதில்ல, ஒரே இடத்துல தான். அது யார் என்ன சொன்னாலும் நான் வந்து மாறி எடுக்கிற மாதிரி இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இங்கே தான் நான் எடுக்க வச்சுருக்கிறேன். ஆமாம். இதுதான் அப்போ வந்து 20 வருஷமா வந்து ஒன்று மாற்றுறதெல்லாம் கிடையாது, இதே தான். நன்றி நன்றி. நான் வணக்கண்ணா. உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? என் பேர் ராமூர்த்திங்க, விலைநல்லி. ஓகே. நான் இங்கே எவ்வளோ நாளாக இங்கே தீவனம் வாங்குறீங்கண்ணா? இப்போ 10 வருஷமா வாங்குறேங்க. 10 வருஷமா. என்ன மாதிரி தீவனம் வாங்குறீங்கண்ணா இங்கே? கலப்பு தீவனம், துளசி, ஓகே, புளிக்கு எல்லாம் வாங்குறது. மாடு என்னென்ன மாடெல்லாம் வளர்த்துட்டு வரீங்கண்ணா? மாடு வச்சிருக்கீங்கன்னா? மாடு 5 மாடு இருக்குது. 5 மாடு இருக்குது. எல்லாம் பால் மாடுங்களா? எல்லாம் பால் மாற்றி. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் 10 வருஷமா இந்த இடத்துல வாங்குறீங்க? ஆமாம். ஓகே. 10 வருஷமா வாங்குறீங்கன்னா என்னென்ன இங்கே ஸ்பெஷல் உங்களுக்கு மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு கண்டினியூ வரீங்கன்னா என்ன ரீசன், என்ன காரணம்? காரணம் ரேட்டு கம்மியாக இருக்குது. ரேட்டு கம்மியாக இருக்குது. குவாலிட்டி எப்படின்னா இருக்குது? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால. ஆமாம். ஓகே. வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? புஸ்தரலி கிராமம். அண்ணா, இங்கே எவ்வளோ நாளாக தீவனம் வாங்குறீங்க? நான் இப்போ ஒரு 15 வருஷமா இங்கே தான் எடுக்கிறேன். 15 வருஷமா வாங்குறீங்களா? மாடு என்ன மாடு வச்சுருக்கீங்கண்ணா? சீமாடு தான். சீம மாடு. எத்தனை மாடு வச்சுருக்கீங்கண்ணா? நான் 4 மாடு 5 கிடேரி வச்சுருக்கேன். 4 மாடு 5 கடேரி வச்சுருக்கீங்க. என்னென்ன இங்கே ஸ்பெஷல் மற்ற இடத்த விட இங்கே கம்பேர் பண்ணும்போது? மற்ற இடத்த விட 10 ரூபா கம்மியான்றதால நல்லா தரமாக வருது பொருள்ன்றதால கண்டினியூ இங்கே தான் எடுக்கிறோம். அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. நான் இது இப்போ மாட்டுக்கு வைக்கிறீங்கன்னா மாட்டுக்கு எந்த சைடு எஃபெக்டெல்லாம் எதுவும் வருது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் எப்போ இந்த ஹீட் ஆகுறது அந்த மாதிரி தான் நாங்கள் நேர்லேயே கேட்டிருக்கோம்.
நம்ம கண் முன்னாடியே எதாக இருந்தாலும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதால நல்லா தரமாக இருக்குது பொருள். ஓகே ஓகே, நன்றிண்ணா. மாடு நல்லா இருக்குது, துளசி போட்டு நல்லா இருக்குது, மாடு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது, பாலும் சேர்ந்து இருக்குது. ஓகே, நீங்கள் 5 வருஷமா? 5 வருஷமா தான் வாங்க. ஓகே, மொத்தம் எத்தனை மாடு வச்சுருக்கீங்களா? 4 மாடு இருக்குது. 4 மாடு. 4 மாடு.